ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் பவமண்டனம். கொஞ்சம் ஈவினிங் வந்து டைம் ஆகிடுச்சு. 6க்கு மேலே ஆனதுனால லைட்டாக இருட்டாகிடுச்சு. பட்டு கொஞ்சம் கீரை பறிக்க வேண்டியிருக்கு நாளைக்கு சமையலுக்கு. ஸோ அதனால் கீரை பறிக்க வந்தேன். மணத்தக்காளி கீரை. ஸோ நல்லா பூலாம் வச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் காய் போட்டு பழுத்துரும். அதனால் அந்த கீரையை பறிச்சாச்சு. கையில் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. அதோடு நம்ம மற்ற கீரையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து அரைக்கீரை இருக்குது கொஞ்சம். அதான் இந்த வெயிலுக்கு சரியாக கீரை வரல, கருகிடுது. ஸோ அதனால் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இப்போ எடுத்து அதான் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு. கொஞ்சமாக சிவப்பு தண்டைக்கீரை 2-3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ கீரை கொஞ்சம் இருந்தாலும் பருப்பு போட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பீட்ரூட்டோட இலையும் நான் எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டோட இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம 1 by 1 எடுத்துக்கலாம். ஒரு 1-2 இலையை மட்டும் காயோடு வச்சிடலாம். ஸோ மற்றதெல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக கிள்ளிவிட்டு சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும். வெறும் பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் அந்த கீரையோடு சேர்த்து பண்ணுறப்போ அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ முந்தின நாள் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சாதான் மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். இது கருவேப்பிலையோட ஊடுபயிராக இருக்குது இந்த பீட்ரூட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் முள்ளங்கி, பீட்ரூட்டு இதெல்லாமே மற்ற இந்த பெரிய பெரிய மரமாக வளர்கிற இதோட பேக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அது நமக்கு நல்லாவே இருக்குது. நான் இது வளர்கிறதுனால நமக்கு அந்த புல், தேவையில்லாத புல் வளர்கிறது கம்மியாகுது. இப்போ புல்லே வளர்ந்தாலும் அதுக்கு கொஞ்சம் சத்து போகும் இல்லையா? ஸோ அந்த சத்தில் நமக்கு பீட்ரூட்டோ முள்ளங்கியோ வளருதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எங்கேயாவது கீரை நிறையா பேக்கில் இருக்குது. அதான் இந்த வெயிலுக்கு கீரை நல்லா வரல. நமக்கு வரலையா இல்லை எல்லாருக்கும் வரலையான்னு தெரியல. வெயிலுக்குன்னு வளர கீரையெல்லாம் நிறையா இருக்குது. மேபி மண் பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இங்கே கொஞ்சம் கீரைகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதை விழுந்துடுச்சு. இது அடுத்த ஸ்டேஜ் விதை விழுகிறது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இலைகள் கம்மியாக தான் இருக்கும், ஃபுல்லாக விதையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடக்கூடாது சமையலுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா. ஸோ நான் அதையுமே கிள்ளிக்கிட்டேன். ஸோ அந்த விதையை மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? ஸோ எல்லாத்தையுமே அட் அ டைமில் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சில நேரங்களில் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது ஏதாவது. பரவாயில்ல, இருக்கட்டும். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் அந்த விதையுமே போட்டு மறுபடியும் கீரை வளர வச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி சமையலுக்கான கீரை எடுத்தாச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.